உங்களுக்கு ஸ்டாலின் போட்டு சும்மா போஸ்டர் ஓட்டி இது வச்சுட்டு என்னத்துக்கு கிழிக்க போகிறீங்க? அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாத, உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு தான் ஆள் இல்லை. அங்கே பக்கத்தில் உட்காந்துக்கிட்டே ஒன்று எழுதி கொடுக்குறான், தப்பா திருக்குறளை மாற்றி எழுதி கொடுக்குறான். சுதந்திர தின நாள் என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா டிசம்பர்னு எழுதி கொடுக்குறான். காமன் சிவில் கோட், எல்லோருக்கும் ஒரே சிவில் சட்டம், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். பின்னாடி இருந்து கத்துறான், சார் 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 சாருங்கிறான். என்னங்கிறாரு? சார் அதை நம்ம எதுக்குறோம் சார். சரி எதுக்குறோம். அப்போ அவருக்கு சுத்தமாக தமிழும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. இங்கிலீஷில் வந்துக்கிட்டு NDTVயில் வந்துக்கிட்டு வாட் இஸ் ஒரு நெக்ஸ்ட் பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்குறாரு. சார் உங்களுடைய அடுத்த திட்டம் என்ன அப்படிங்கிறாரு. அது இங்கிலீஷில் சொல்லணுமே, டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட். அதுதான் நாங்கள் கொஞ்ச நாள் டெவலப்மெண்ட் ஸ்டாலினே கூப்பிட்டுருக்கேன். ஸ்டாலின் அவங்க அப்பா முதலமைச்சராக இருக்கார் 71 to 76. மன்மத லீலைகளில் இறங்கிட்டார். மன்மத லீலையில் பார்த்தீங்கன்னா போகிற வர பெண்கள் இவங்க தொழிலெல்லாம் ரொம்ப இதில் லூட்டி அடிச்சுக்கிட்டு இருந்தது. சரி, உதயநிதி இவங்க அப்பா பேரை கேட்டாரா? பாலிடால் குடித்ததா செய்தி வந்தது இல்லை, ஏன் குடித்தாரு? நயன்தாராவை ராதாரவி திட்டிவிட்டார், கிண்டல் வச்சுட்டார். உடனே உதயநிதி ராதாரவியை கட்சி விட்டு வளர்க்குங்கிற அப்பாட்டம். நிகிதாவுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணவர் அவர் தாங்கிற சந்தேகம் இருக்குல்ல. அப்போ நிகிதா அப்போ துணை முதலமைச்சராக இருந்தது ஸ்டாலின். அப்போ நிகிதாவுக்கும் ஸ்டாலினுக்கும் ஏதோ இவர் போய் அவரை நிகிதாவை காப்பாற்றணும்னு நினைக்கிறவர் எப்படி அஜித்குமார் சத்தத்தை போய் வீட்டில் போய் பார்ப்பாரு? ஸோ இதெல்லாம் திராவிட மாடல், உங்களுக்கு புரியாது. நான் திராவிட மாடலை கரைச்சி முடித்தேன். இது என்னென்ன பண்ண இவன் நின்னா எதுக்கு நிற்கிறான்னு சொல்லுவேன், உட்காரானா எதுக்கு, ஒன்றுக்கும் பின்னாடியே அர்த்தம் இருக்கும். கருப்பு மைய போடுற அப்பதான் போட மாட்டாங்கன்னா கருப்பு மைய அழிக்கிறதுக்கு ஒரு தனி திரவத்தை கண்டுபிடிச்சு வச்சுட்டான். அவன் எலெக்ஷன் கமிஷனில் கண்டுபிடிக்க முடியும். எங்கடா போச்சு கருப்பு மை? புதுசாக சிந்திப்பான். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் வரதராஜன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம். ஸ்டாலின் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்காக போகிறாங்க. ஸ்டாலின் அவர்களே 2-3 வீட்டுக்கு போய் உறுப்பினர் சேர்க்கையை சேர்த்துறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை அஜித்குமார் வீட்டுக்கு போய் அவர் போய் பார்த்துட்டு வந்திருக்கலாமேன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எழுதே சார். இது நியாயமான குற்றச்சாட்டா? அதுதான், அவர் கள்ளச்சாரம் எங்காச்சு செத்தா கூட அவங்க வீட்டுக்கு போவார். இதில் அந்த நிகிதா இருக்குல்ல, நிகிதாவுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணவரே அவர் தாங்கிற சந்தேகம் இருக்குல்ல. ஏன்னா நிகிதா 2009 இவர் துணை முதலமைச்சராக இருக்கும்போது எனக்கு துணை முதலமைச்சர் தெரியும்னு நிறையா இதுங்களில் மோசடிகளில் ஈடுபட்டதாக செய்தி வந்திருக்கு. அப்போ நிகிதா அப்போ துணை முதலமைச்சராக இருந்தது ஸ்டாலின் தான். அப்போ நிகிதாவுக்கும் ஸ்டாலினுக்கும் ஏதோ தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. நிகிதாவோட இப்போ ஏமாந்தவங்கெல்லாம் கருணாநிதி குடும்பத்துக்கு ஸ்டாலின் குடும்பத்துக்கு நெருக்கமானவங்கன்னே பேட்டி கொடுத்துருக்காங்களே நிகிதாட்ட ஏமாந்தவங்க. அதனால் இவர் போய் அவரை நிகிதாவை காப்பாற்றணும்னு நினைக்கிறவர் எப்படி அஜித்குமார் சத்தத்தை போய் வீட்டில் போய் பார்ப்பாரு? அதனால் அது நீங்கள் எதிர்பார்க்குறதே தப்பு. அவங்ககிட்ட போய் இதை எதிர்பார்க்குறது தப்பு. வீடு பட்டா கொடுத்தாங்களே, கடைசி அவன் என்ன சொல்கிறான், 1 சென்ட் 2000 ரூபாய்க்கு தான் போகுதுங்கிறான். அப்போ அவங்க கொடுத்த பட்டாவோட வீடு 6000 ரூபா. ஆனால் இலவச வீட்டு பட்டா கொடுத்தேன்னு ஊரே ஏமாத்துறது. இது இந்த வேலை கொடுத்தது அங்கேருந்து 80 கிலோமீட்டர் ஏன் கொடுத்தாங்க தெரியுமா? இவ்வளோ தூரம் போக முடியாதுன்னு அவங்களே வேலை வேணான்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரு ஐடியா? அதுக்காகத்தான் வேலை அப்படி கொடுத்தது. ஸோ இதெல்லாம் திராவிட மாடல், உங்களுக்கு புரியாது. நான் திராவிட மாடலை கரைச்சி குடித்தேன். இது என்னென்ன பண்ண இவன் நின்னா எதுக்கு நிற்கிறான்னு சொல்லுவேன், உட்காரானா எதுக்கு, ஒன்றுக்கும் பின்னாடியே அர்த்தம் இருக்கும். இவங்க பூரா ஒரே மாதிரி தான் சிந்திப்பான். அதுதான் பெரியது. தப்பான விஷயத்தை பூரா ஒரே மாதிரி சிந்திப்பான். அந்த ஜீன், அது தனி ஜீன், திமுக மாடல் ஜீன். அதில் வித்தியாசமாக இருந்தது ஒரு அண்ணாதுரை ஒரு ஆள் தான். ஆனால் அவர் இவங்களோடு சேர்ந்துக்கிட்டு சாமியை திட்டிக்கிட்டு இந்த மீனாட்சி அம்மன்லாம் திட்டினதுனால தான் நான் நிறைய இதில் நான் ஆன்மீகத்துக்கு எதிராக பேசுகிறவன் மனுஷனே இல்லை. அவன் மிருகத்துக்கு சமம் என்னை பொறுத்தவரை. அதனால தான் இவர்கள்லாம் நாஸ்திகர்கள்னு அதில் அண்ணாவையும் சேர்த்து திட்ட வேண்டியது வருது. ஆனால் அண்ணா ஒரு ஆள் தான் அவர்களிலே வித்தியாசமானவர், நேர்மையானவர். ஒருத்தருக்கு நேர்மை கிடையாது. அண்ணாவை தவிர திமுக இருந்த ஒருத்தம் கூட யோகியம் கிடையாது. அதுக்காகத்தான் எம்ஜிஆர் எல்லாம் யோகியம் தான். எம்ஜிஆரை பொருளாளராக போட்டுட்டு இவங்க பூரா கருணாநிதி கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தாப்புல கட்சி பணத்தை. அவர் பார்த்தாரு எல்லாம் இங்கே கொள்ளையடிச்சுட்டு நாளைக்கு இவர் தான் பொருளாளர்னு நம்ம தலையில் கட்டிடுவாங்க. நிறைய கணக்கு கொடுங்கடான்னு. இது கணக்கு கொடுக்காம சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் அவரே டிஸ்மிஸ் பண்ணி வெளியேற்றணும்னு ஆளை விடுங்கடான்னு திமுக விட்டு போகணும்.
அதனால் இவங்க பூரா எப்படின்னா தப்பு ஒருத்தம் பண்ணுவான், பழிவு ஒரு இடம், பாவம் ஒரு இடம்பாங்கல்ல, அது மாதிரி பாவத்தை இன்னொரு தலையில் கட்டிடுவான். எல்லாம் இவங்க பண்ணிக்கிட்டு. அதனால் இவங்க இதே வந்து நன்றி மறக்கிறது, ஃப்ராடு பண்ணுறது, பித்தலாட்டம் பண்ணுறது, பொய்யை சொல்லி மக்களை நம்ப வைக்கிறது. இந்த எலெக்ஷன் வந்து இவங்களுக்கு இந்த எலெக்ஷன் சிஸ்டத்தையே கோமாளித்தனமாக்குனவங்க இவங்க தான். எலெக்ஷன் கமிஷனே ஒன்றும் புரியல, எப்படி செஞ்சாலும் கள்ள ஓட்டு போட்டுடுவான். அவனும் ஃபோட்டோ ஐடி கார்டுன்னு கொண்டு வந்தான், ஆதார் கார்டுன்னு கொண்டு வந்தான். இவன் ஆதார் கார்டையே பிரிண்ட் பண்ணி வச்சுக்கிறான். உங்கள் ஆதார் கார்டு மாதிரி 10 ஆதார் கார்டு வச்சுருப்பான் உங்கள் ஃபோட்டோலையே. ஃபோட்டோ கரெக்டாக ஃபோட்டோவை கிரியேட் பண்ணிடுவான், கம்ப்யூட்டரில் கிரியேட் பண்ணி கொடுத்துருவான். கருப்பு மையை போடுற அப்போ தான் போட மாட்டாங்கன்னா கருப்பு மையை அழிக்கிறதுக்கு ஒரு தனி திரவத்தை கண்டுபிடிச்சி வச்சுட்டான். ஒரு ஆள் திமுக ஓட்டு போட்டால் அந்த கட்சி ஆஃபீஸ்க்கு போனால் அழிச்சு விட்டுருவாங்க. அவன் எலெக்ஷன் கமிஷனில் கண்டுபிடிக்க முடியும். எங்கடா போச்சு கருப்பு மை? புதுசாக சிந்திப்பான் ஓட்டு, கள்ள ஓட்டு போடுறது. ஆனால் வெளியில் யாருக்கும் தெரியாது இவன் கள்ள ஓட்டு போடுறான் அப்படின்னு. அது மாதிரி மண்ணங்க எல்லாத்துலேயுமே. ஓகே சார், அடுத்ததாக வந்து உங்களுடன் ஸ்டாலின்ற ஒரு இப்போ திட்டத்தை சடனாக வந்து எலெக்ஷன் முன்னாடி ஆரம்பிச்சிருக்காரு. 45 நாளில் வந்து எல்லா விஷயத்துக்கும் தீர்வு காணப்படும் அப்படின்ட்டு. இது வந்து பொலிட்டிக்கல் மூவா சார், இல்லைன்னா வந்து அரசாங்கத்தினால மக்களுக்கு பணையினடையணும் அப்படின்ற விஷயத்துக்காக பண்ண மூவா? கோமாளித்தன், நம்மளெல்லாம் ஏமாத்துற மூவ் அது. சிஎம் செல்லுன்னு ஒன்று வச்சுருக்கல, அப்போ அதில் புகார் கொடுத்தா 45 நாளில் நீ நிவாரணம் கொடுக்க மாட்டேயா, நடவடிக்கை எடுக்க மாட்டேயா? இந்த உங்களின் ஸ்டாலின் இதில் மட்டும்தான் நீ நடவடிக்கை எடுப்பையா? அதில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸில் போட்டு வச்சுருக்கான். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. இங்கேருந்து இப்போ நீங்கள் எழுதுனீங்கன்னு வைங்க, ஐயா எங்கள் ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்காரர் அடிச்சிட்டாரு, ரத்தம் சொட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அதனால் என் இன்னும் எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறாங்கன்னு உங்களின் ஸ்டாலின் அந்த இதுக்கு ஒரு மனு அனுப்ப சொல்லுங்கள். அங்கேருந்து என்ன பதில் வரும்னு சொல்லியிருந்தேன் நான். அங்கே ஒரு ஐஏஎஸ் உட்காந்துருக்காரு, அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பார் அதையும் சொல்கிறேன். அந்த ஐஏஎஸ் போகிறார், அமுதா ஐஏஎஸ்ன்னு போட்டாங்க. உடனே அவர் ஒரு கையெழுத்து போட்டு விசாரிக்கிறதுக்கு அனுப்புவார். உங்களின் ஸ்டாலின் இங்கே ஸ்டாஃப் வச்சுருப்பான் 100 பேர். இந்த இதை மூடிட வேண்டியதுதான் சிஎம் செல்ல. அதான் குறைகளுக்கு நிவாரணத்துக்கு தனி இதை சொல்லிட்டீங்க, அங்கேயா 100 பேர் வச்சுக்கிட்டு வேஸ்ட்டாக சம்பளம் கொடுக்குறீங்க, எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்துடுவான். இவங்க அமுதா எழுதுவாங்க அந்த மாதிரி, இதை உடனே விசாரிங்கள். உடனே அவர் என்ன பண்ணுவார், அங்கே கீழே ஒருத்தர் இருப்பார், அவர் கீழே இருக்கிறவங்ககிட்ட பேசுங்கம்பார். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருக்கு ஃப்ரம் சிஎம் செல் ஃபார் ரிமார்க்ஸ் உங்கள் கருத்தை அனுப்பி வைங்க. எவன் தப்பு பண்ணானோ அவன்கிட்டே இது போகும். அந்த தப்பு பண்ணவனை எதிர்த்து தானே புகாரே கொடுக்குறாங்க. அவன்கிட்டே போகும். அப்போ அவன் சொல்லுவான், இதில் அடிப்படை முகாந்திரம் இல்லாததால் இந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. உடனே திரும்பி வரும், அமுதா அவங்களுக்கு போகும், அவரோட அதே பதில் அந்த கொடுத்தவருக்கு, உங்களுக்கு புகாரில் அடிப்படை முகாந்திரம் இல்லாத காரணத்தால் எஃப்ஐஆர் போடப்படவில்லை அப்படின்னு அமுதா கையெழுத்து போட்டுருவாங்க. இதுக்கு பேர் தான் இந்த நான் அரச பணியில் இருந்ததுனால சிஎம் செல்ல என்னென்ன நடக்குங்கிறத பார்த்து சொல்கிறேன். இதை தவிர அங்கே எதுவும் நடக்குதான்னு பாருங்கள். இப்படி தான் கோமாளி கூத்து நடக்குது. அது முதலமைச்சர் கொஞ்சம் புத்தி உள்ளவங்களாக இருக்கணும். அதுக்கு இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எம்ஜிஆர் ஒருத்தர் தான் பண்ணார். இவரே மக்களை புகார் மீட் பண்ணுவார். ராமாவரம் தோட்டத்தில் மாதத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை பொதுமக்கள் வந்துடலாம் புகார் கொடுக்க. அப்போ வந்து க்யூவில் நிற்பாங்க எல்லாம். எம்ஜிஆர் கரெக்டாக வருவார், அப்படியே எல்லாரையும் பார்ப்பார். சில பேர் முகத்தை பார்த்தே இவங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்காங்கன்னா அவங்கள கூப்பிடுங்க, என்ன பிரச்சனை கரெக்டாக முகத்தை பார்த்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. உடனே அந்த பிஏவை கூப்பிட்டு இவங்களை விசாரித்து இவங்களுக்கு நிவாரணம் கிடைக்கிற வரை நீங்கள் இது பண்ணி பண்ணுங்க. வயசானவங்க கூப்பிடுவார், பெண்களை கூப்பிடுவார், குழந்தைகளோடு வந்த பெண்களை கூப்பிடுவார். அப்போ அதிகாரி பயப்படுவான், எம்ஜிஆர்கிட்ட போய் நின்றுவாங்கப்பா மாதம்னா, அதனால் இங்கேயே இது பண்ணணும்ப்பா அப்படிம்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லலாம், உங்களின் ஸ்டாலின் உங்களுடைய ஸ்டாலின் யாரையுமே பார்க்குறதில்ல. வீட்டில் உட்காந்துக்கிட்டு ரெஜென்ட்டு போடுற மகம்பாதி எடுக்கிற படத்தை ப்ரிவியூ பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிற முதலமைச்சர் நீங்கள் இதெல்லாம் இது பண்ண முடியுமா? எம்ஜிஆர் போட்டார், சீஃப் செக்ரட்டரி வர போட்டார். போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற இன்ஸ்பெக்டர்லேருந்து எல்லா அதிகாரியும் 12 to 1 மக்களை குறைதி இருக்கிற டைம் டெய்லி மீட் பண்ணுன்னு போட்டார். எல்லா அதிகாரியும் வந்து உட்காந்தான் ஆஃபீஸில். 12 to 1 பப்ளிக்கை பார்த்தான், நிவாரணம் கிடைச்சது. உங்களுக்கு ஸ்டாலின் போட்டு சும்மா போஸ்டர் ஓட்டி இது வச்சுக்கிட்டு என்னத்துக்கு கிழிக்க போகிறீங்க? இந்த மாதிரி இது உள்ள சரியான அணுகுமுறை உள்ள விஷயங்களை நீங்கள் செய்யுங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாத, உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அங்கே பக்கத்தில் உட்காந்துக்கிட்டே ஒன்று எழுதி கொடுக்குறான், தப்பாக திருக்குறளை மாற்றி எழுதி கொடுக்குறான். எந்த இது கொடுக்குறான், சுதந்திர தின நாள் என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா டிசம்பர்னு எழுதி கொடுக்குறான்.
இப்போ இது இப்போ குடியரசு தின நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா நவம்பர்னு எழுதி கொடுக்குறான். அதையும் இவர் வெக்கம் இல்லாமல் அதை வந்து போட்டுட்டு சுதந்திர தினமான டிசம்பர் மாதம் உடனே பின்னாடி இருந்து கத்துறான் இங்கே சார் இல்லை டிசம்பர் இல்லை சார் அப்படியா பார்க்குறாரு இங்கே டிசம்பர் தானே எழுதியிருக்கு, அதைத்தானே படிக்க முடியும். அப்போ கூட வச்சுருக்கிறனாச்சும் அறிவாளியாக வச்சுருக்கணும். அன்றைக்கி சொல்கிறார் இது காமன் சிவில் கோட், எல்லோருக்கும் ஒரே சிவில் சட்டம், அதை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். பின்னாடி இருந்து கத்துறான் சார் 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 சாருங்கிறான். என்னங்கிறாரு சார் அதை நம்ம எதுக்குறோம் சார். சரி எதுக்குறோம். அப்போ சிவில் கோடும் தெரியல இதுவும் தெரியல. எழுதுறான் சில இதை வந்து அவனே தப்பாக எழுதி கொடுக்குறான், சில இதை அவன் சரியாக எழுதி கொடுக்குறது இவர் தப்பாக படிக்கிறாரு. அப்படி என்னத்தை சொல்கிறது. திருக்குறளை பற்றி வேற ஒரு திருக்குறள் சொல்கிறாரு. இவருக்கு ஒரு ஜாலியாக அந்த மீ டூ வைரமுத்துன்னு அவர் இப்போ திருவள்ளுவரையும் இவரையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு மீ டூ இது என்ன நம்ம ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வீடியோ போடுறாங்க. அதில் ஸ்டாலின் பேனாவை கையில் வச்சுருக்காரு. ஸ்டாலினுக்கு எழுதவே தெரியாது. நான் சொல்கிறேன் ஒரு 4 வார்த்தை தமிழில் எழுத சொல்லுங்கள். இலக்கியதை சின்ன நானா பெரிய நானா, சின்ன ராணா பெரிய நானாவெல்லாம் கரெக்டாக ஒரு 4 லைன் எழுத சொல்லுங்கள். அவருக்கு சுத்தமாக தமிழும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது. இங்கிலீஷில் வந்துக்கிட்டு என்டிடிவியில் வந்துக்கிட்டு வாட் இஸ் ஒரு நெக்ஸ்ட் பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னா பக்கத்தில் இருக்காரு இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்குறாரு. சார் உங்களுடைய அடுத்த திட்டம் என்ன அப்படிங்கிறாரு. அது இங்கிலீஷில் சொல்லணுமே டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட். அதை தான் நாங்கள் கொஞ்ச நாள் டெவலப்மெண்ட் ஸ்டாலினே கூப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அது மாதிரி இவருக்கு இங்கிலீஷும் தெரியாது தமிழும் தெரியாது. இந்த லட்சணத்தில் மக்களோட குறை எப்படி தெரியும். அதனால் எல்லாம் நடிப்பு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சார் அடுத்ததாக வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எடுத்துக்காட்டால் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் அன்பில் மகேஷ் பயபடி சொல்லலாம் சார். அவங்க ஒரு ஸ்டேஜில் பேசும்போது உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு, அதாவது அப்பா பேச்சை எப்பவுமே நம்ம தட்டாமல் கேட்கணும் அப்படின்ற மாதிரி அன்புமணி ராமதாஸையும் ஒரு கிண்டல் பண்ணுற மாதிரி பேசியிருக்காரு. அது ஒரு பக்கம் அவரை கிண்டல் பண்ணுறாருன்னு ஒன்று. இன்னொன்று இவர் சொன்னது அப்பாவோட பேச்சை ஒழுங்காக கேட்கணும்னு சொல்கிறாருல்ல, இவர் அப்பா பேச்சை இவர் ஒழுங்காக கேட்டாரா, இவங்க அப்பா அவங்க அப்பா பேச்சை ஒழுங்காக கேட்டாரான்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. இப்போ எங்கே பார்த்தாலும் கருணாநிதி பேர், எங்கே பார்த்தாலும் கருணாநிதி சார். நீங்கள்லாம் நினைப்பீங்க ஒரு ஸ்டாலின் வந்து அப்பா மேலே ரொம்ப பாசம். எப்போவுமே செத்ததுக்கப்புறம் தான் நிறைய பேர் அப்பாங்களெல்லாம் உணர்வாங்க. அம்மா சாகும்போது எவனும் சோறு போட மாட்டான். அம்மா செத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மாவோட பாசம் அப்போ தான் தெரியும். அதே டைப்பு தான் இவங்க ஃபேமிலி. ஸ்டாலின் வந்து அவங்க அப்பா முதலமைச்சராக இருக்காரு 71 to 76. மன்மத லீலைகளில் அவர் இறங்கிட்டார். இதில் படித்தார் நியூ காலேஜ் பிரசிடென்சி. இவங்க குரூப் ஒன்று இருக்கும். மன்மத லீலையில் பார்த்தீங்கன்னா போகிற வர பெண்கள் இவங்ககிட்டலாம் ரொம்ப இதில் லூட்டி அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பா கூப்பிட்டு கேட்டார், சொன்னார், டேய் என் பேரை கெடுத்துடாதடா, ஆட்சியே கவுந்து போயிருந்தா, இந்த மன்மத லீலை பண்ணாதடான்னு கேட்டார். அவர் மன்மத லீலையெல்லாம் அடித்து அதுக்கப்புறம் தான் எமர்ஜென்சியில் உள்ளே தூக்கி போட்டு கை காலெல்லாம் ஒடிச்சான். அப்போ அன்னைக்கு அப்பா பேரை கேட்கல இவர். சரி உதயநிதி இவங்க அப்பா பேரை கேட்டாரா? பாலிடால் குடித்ததா செய்தி வந்ததில்லை, ஏன் குடித்தார்? ஒரு சினிமா நடிகையை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த சினிமா நடிகையை கல்யாணம் பண்ணிக்கிடணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை வந்தது. அப்பா பேச்சை கேட்கலையே, போய் இதைத்தானே கொடுத்தாரு குடித்தாரு. மோருவர் உதயநிதி பேச்சை தான் ஸ்டாலின் கேட்பார், மகன் பேச்சை. அப்பா பேச்சை உதயநிதி கேட்கறதே இல்லை. நயன்தாராவை ராதாரவி திட்டிவிட்டார், கிண்டல் வச்சுட்டாரு. உடனே உதயநிதி ராதாரவியை கட்சி விட்டு வளர்க்குங்கிறார் அப்பாட்ட போய். அவரும் சொல்லி பார்த்தாருடே அவங்க நம்ம கட்சி இல்லைடா, அதெல்லாம் முடியாது ஆக்கணும். சரி மகன் பேர் தான் அப்பா கேட்டார். அப்பா கேட்டு ராதாரவியை கட்சி விட்டு வளர்க்கணும். அதனால் அப்பா பேர் கேட்டு நடக்கணுங்கிறதுலாம் சும்மா ட்ராமா. இவங்க குடும்பத்திலேயே யாருமே அப்பா பேரை பையன் கேட்க மாட்டான். ஆனால் பையன் பேச்சா அப்பா கேட்பாங்க. இப்போ கருணாநிதி ஸ்டாலின் என்ன சொன்னாலும் கேட்டுப்பார். ஆனால் ஸ்டாலின் கருணாநிதி சொன்னால் கேட்க மாட்டேன். 2006 மிகப்பெரிய உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. ஸ்டாலின் உள்ள ரவுடிகளை புகுந்து ஒவ்வொரு இதுலேயும் பூத்தில் இருந்து இதெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஓட்டுப்பெட்டியெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டாங்க. எவ்வளவோ கெஞ்சினார் கருணாநிதி, டே இதாயிருந்தா தான் கேட்கவே இல்லையா. கள்ள ஓட்டு போட்டு இதை போட்டு 2006 எலெக்ஷன் ரிசல்ட்டை போய் பாருங்கள். உள்ளாட்சி தேர்தல் மொத்த ஓட்டுக்கள் அந்த பூத்தில் 26,000, பதிவான ஓட்டுக்கள் 45,000. அதில் திமுகவுக்கு எத்தனை? 43,900. மற்றவனுக்கு 5, 10. அவ்வளவு கோல்மானம் பண்ணார் கருணாநிதி. எவ்வளவோ கெஞ்சினார், அதை கேட்கவே இல்லையா, போப்பான்ட்டு. அதனால நடிப்பாங்க. யுவராஜ் அன்புமணியாச்சும் ஓப்பனாக சண்டை போடுறாரு. இவங்க நல்லவங்க மாதிரி பிள்ளைங்கள்ட்ட இது பண்ண மாதிரி. அழகிரி என்ன நினைக்கிறீங்க? அழகிரி அவங்க அப்பா பேச கேட்டவரா? அவங்க அப்பாவோட எவ்வளோ தகராறு நடக்குது. அதனால் அந்த குடும்பமே அப்படி தான், திராவிட மாடலே அப்படி தான். கருணாநிதி குடும்பம் இல்லை,
திமுக அவன் குடும்பத்தில் போய் பார்த்தீங்கன்னாலும் பையன் அப்பா பேச கேட்க மாட்டான். ஆனால் நடிப்பாங்க வெளியில் எங்கள் அப்பா தான் தெய்வம். ஆனால் சார் இப்போ அந்தளவுக்கு கருணாநிதி மேலே மதிப்பு வச்சிருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் வந்து கருணாநிதி சில மேலே பிளாக் பெயிண்ட் ஊற்றியுமே அந்தளவுக்கு பெரிய ஒரு விஷயமா ஆக்கவே இல்லையா சார்? எதனால சார் அது இன்னும் ஆக்கவே இல்லைங்கிறீங்க? செக்யூரிட்டி கேமராவை பூரா அனலைஸ் பண்ண சொல்லிட்டாரு, அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கான். இங்கே இதில் வந்துக்கிட்டு அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி இதில் அந்தசாரி யாருன்னு போலீஸ் விசாரிக்க போனால் விசாரிக்காதங்கிறாங்க. ஆனால் கருப்பு ஊற்றிட்டான்னு சொல்லி சிறப்பு பிரிவு போட்டான். சிறப்பு பிரிவு போட்டு சுற்றி இருக்கிறதெல்லாம் கேமராவை எடுத்துட்டாங்க. கேமராவை போலீஸ்காரன் விடுவானா? ஸ்டாலின் சொல்லிட்டு அவ்வளோதான். போய் சுற்றி கேமராவெல்லாம் எடுத்து ஒரு 77 வயசு டாக்டரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவர் என்ன சொன்னார் தெரியல, அதை வெளில போட மாட்டேங்கிறான். அவர் திமுக காரர் அதிமுக பாஜகவோ இல்லை, அவர் சாதாரண அவர் அப்படியே போயிருக்காரு. பெரிய வெங்கல செலவு தான். இந்த ஆளுக்கு போய் வெங்கல செலவு செலுக்காண்டான்னு போய் கருப்பு இதை வாங்கிட்டு மையை வாங்கி ஊற்றிட்டு போயிட்டாரு மேலே. ஆனால் கருப்பு மைய ஊற்றுனது தப்பு இல்லைங்கிறேன், கருப்பு பெயிண்ட்டு. ஏன்னா இவங்க பூரா கருப்பு சட்டைக்காரன் தானே. ஈவேராவோட கொடி வந்து கருப்பு கொடி. ஈவேரா எப்போவுமே கருப்பு சட்டை தான் போடுவார். இந்த அண்ணா கருணாநிதி இந்த கூட்டம் பூரா கருப்பு சட்டையில் தான் சுற்றுனாங்க. இவங்களுக்கு அந்த காலத்திலே கருப்பு சட்டைக்காரன்னு பேர். கருப்பு சட்டைக்காரனா அடித்து குரட்டுவாங்க, வீடு வாடகை கொடுக்க மாட்டான், பொண்ணு கொடுக்க மாட்டான், பேருக்கு. அப்புறம் தான் இங்கே கருப்பு இதையே மாற்றினாங்க. இவங்க கட்சி கொடி என்ன கருப்பு சிவப்பு தானே, அதுவும் கருப்பு தானே, எல்லாத்துலேயும் கருப்பு தானே. அவன் கரெக்டாக தான் ஊற்றிருக்கான். நீங்கள் தான் தப்பாக வெங்கலத்தில் செலவு வச்சுருக்கீங்க. நீங்கள் கருப்பு கிரைனைட்டில் அவருக்கு செலவு வச்சுருக்கணும். அவன் பார்த்தான், அவனுக்கு மனசாட்சி உறுத்துச்சு, அதான் வந்து கருப்பு மையம் ஊற்றிட்டு போனான். இதில் தப்பு எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஓகே சார், உங்கள் அற்புதமான கருத்து இளைய பாரதியோட பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார்.